பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா வெஜிடபிள் பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரை. இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து சக்தி பஜ்ஜி மிக்சிங் இருக்குல்ல, அந்த பவுடரை தான் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான பதத்தில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துடலாம். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சின வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா மசிற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் என்னவோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதும் அரிசியை கழுவிட்டு அதையும் சேர்த்துடலாம். ஃபைனல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லிச்செடியும் புதினாவும் சேர்த்து நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்துடுச்சு விசில். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். என்ன ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் இது மட்டும் போதும்னு நினச்சேன். அம்மா வந்து இன்னைக்கு மல்லித்தொவையில் அரைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைடில் அங்கே அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மல்லிச்செடி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, உப்பு, புளி, அதுக்கப்புறம் மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரணவ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக பிரணவ் ஒன்று இதை வைங்கம்மா அதை வைங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். காலிஃப்ளவர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்டான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.